அப்போது இதில் இன்னொன்று இருக்குது பாருங்கள். மக்கள் தலைவர் இப்போ வந்து இந்த திருச்சி சிவா என்ன பண்ணிட்டாரு, காமராஜரை பற்றி தவறாக பேசுகிறார். அது என்ன பேசினாலும் அந்த 1.5 சீட்டு காங்கிரஸ் ஒட்டிட்டு தான் இருப்பானுங்க. அது மானங்கட்ட காங்கிரஸ் அது. அவர்களை அவமானப்படுத்த முயற்சி ஆச்சரியம் இல்லை. காமராஜர் வாழும்போது அவரை மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி தரக்கோண வார்த்தையெல்லாம் நிறையா பேசியிருக்காப்படி. பொதுமக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார் என்பது திருச்சி சிவா கருணாநிதியை புனிதராக்க முயற்சிக்கிறோம். எல்லாம் இந்த எலெக்ஷன் டைமில் இதெல்லாம் டைவர்சிஃபிகேஷன். அதாவது ஒன்றும் செய்ய இல்லை மக்களுக்கு. என்ன நம்மளுக்கு இவர் கேட்குறாங்க, பழனிசாமி கேட்குற மாதிரி இவங்களோட ஸ்டாலின் இது வரைக்கும் எங்கே யாரோட ஸ்டாலின் இருந்தார் வருதில்லை. சரி, இப்போ இந்த மாதிரி இல்லாத பொருளாதார கப்ஸாலாம் எடுத்து வெளில ஓடுறது, அதை சுற்றி போயிட்டுருக்கும். அப்போ ஆட்சியில் உள்ள 1,00,000 5,00,000 கோடி கடனை மறந்துடுவானுங்க மக்கள் நினப்பு. பொய்களையும் புரட்டுகளையும் வெறுப்புணரையும் தூண்டி வளர்த்த கட்சி தான் திமுக. அத்தனை புரட்டுகளுக்கும் ஆதாரமாக பொய் மூட்டை நெஞ்சுக்கு நீதி தூக்கி கொண்டு வருவார்கள். உண்மை என்னவென்றால் அந்த நெஞ்சுக்கு நீதி திமுக கட்சிக்காரர்கள் ஒருவர் கூட படித்ததில்லை. குறிப்பாக நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் கூறியிருப்பதை மகனான முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே படித்ததில்லை. அப்போது மூச்சு வரை மக்களுக்காக வாழ்ந்த கருணாநிதி காமராஜர் குறித்து பேச எந்த தகுதியில் அவர் வந்து பிடிச்சிக்கிட்டு தமிழ்நாட்டை காப்பாற்றுன்னு சொன்னாராம். இதெல்லாம் கேட்க தலையெழுத்தா இல்லை? மக்கள் திருந்தணும். இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்குமா, எவனோ சொல்கிறேன் எவனோ சொல்கிறதெல்லாம் கோழி அடிக்கிறேன். அப்போது காமராஜர் அவனுக்கு காமராஜ் கொடுப்பார், ஸ்டாலின் கொடுக்குறான்னு இந்த செலவு பிறந்தவங்க வெக்கம்லாம் சொல்லி தெரியுறாரு தலைவராக. அதான் கொடுத்தாரு அண்ணாமலை. சும்மா கூவாங்க, அங்கே மேலேருந்து சோனியா கினியோ ராகுலோ கொண்டு பெட்டிப்பாமல் ஆயிப்பாங்க காங்கிரஸு, அது தெரியும். அப்போ என்ன எப்படி இருந்தால் காங்கிரஸ் எப்படி கரைஞ்சி போச்சு பாருங்க திமுகவில். அதனால பேசுகிறாங்க. கருணாநிதி கையை பிடிச்சாங்க. அவன் ரெண்டுமே ஊரின மட்டைகள்னு சொல்லியிருக்காரு. அது தெரியாதா? ஊழல் ஊற்றுக்கண்ணு சும்மாவாது. அதாவது என்னென்னா காமராஜுக்கு மேலே கருணாநிதி தான் காரி துப்ப போகிறான். இப்போ போதையில் திருப்பூரில் பள்ளி மாணவன் அறிவாளை வெட்ட துரத்தி செல்லும் காணொலி இப்போ போயிட்டுருக்கு. அது நிறைய நடக்கிறது தான். இன்றைக்கி ஒரு சொல்லியிருக்க சம்பவம். அதே டைமில் இந்த பாரு கீரு இந்த மாதிரிலாம் ஒரு நடவடிக்கைலாம் எடுத்த ஒரு சுந்தரேசன்ற டிஎஸ்பியை மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு மாற்றினதும் இல்லாமல் நிறைய கஞ்சா எல்லாத்துக்கும் கட்டுப்படுத்தியிருக்காரு ஒரு நேர்மையான ஆஃபீஸர். ஆனால் அதெல்லாம் எடுத்தோன்னு என்ன பண்ணுறானுங்க, இந்த திமுகவில் வந்து அவர் எல்லாத்துக்கும் இது மாதிரி செய்கிறாரு பழிவாங்கிற நடவடிக்கை என்ன பண்ணுறாங்க, அவருடைய வாகனம் பறிமுதல் பண்ணிடுறாங்க. ஜீப்பு அந்த மாதிரி கொடுத்தலாம். அவர் வீட்டிலேருந்து நடந்தே தான் டிஎஸ்பி இதுக்கு போகிறார் ஆஃபீஸ்க்கு. அந்த மாதிரி ஒரு நேர்மையாக எடுத்தாக்க இது பண்ணுறது. ஒரு பக்கம் இந்த பசங்க வெட்ட போயிட்டுருக்கான்.